ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பழையப்பேட்டையில் நடக்கிற கபடி மேட்ச்சில் கலந்துக்க தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ் அண்ட் பாய்ஸ் மேட்ச் தான் வச்சுருந்தாங்க. இப்போது நாங்கள் வர்றப்போ பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் மேட்ச் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து 2 டீம் வந்திருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட பி டீம் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு விளையாடுறாங்க. ஏகே பிரதர்ஸ் வெர்சஸ் A2Z அலத்தங்கரை. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் லீடில் ஒன் சைடாக போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஏ டீமுக்கு தாங்க மேட்ச் ரவுண்டு போட்டு விட்டாங்க. ஏ டீமுக்கு ரவுண்டு பார்த்தீங்கன்னா பிகே பிரின்ஸ் வெர்சஸ் ஆலத்தங்கரை. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஏ டீம் பிளேயர்ஸ்லாம் ரொம்ப நல்லா விளையாடினாங்க. பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் லீடில் போயிடுச்சு. அதனால் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெயிச்சிட்டோம். மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஊரை சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் தான் போயிருந்தோம். இதுதான் அந்த ஊர் அம்மன் கோவில். இங்கே தான் அந்த மக்கள்லாம் வந்து சாமி கும்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் எல்லா வீட்லேயும் பசுமாடு வளர்க்குறாங்க. பசுமாடு வந்து இல்லாத வீடே இல்லை இந்த ஊரில் பால்லாம் கடையிலே வாங்க மாட்டாங்களாங்க. பால் எப்போதுமே பசுமாட்டு பால் தான், நாட்டுப்பால் தான். அதே மாதிரி நம்மளும் பாக்கெட் பாலை தவிர்த்து வீட்டுக்கு வீடு பசுமாடு வளர்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஊரினுடைய ஒரு அழகான ஏரியெல்லாம் பார்த்து முடிச்சு நாங்கள் வந்து ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் வந்து எங்களுக்கு ஏடிஎம்க்கு செகண்ட் ரவுண்டு போட்டு விட்டாங்க. இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா A2Z அலத்தங்கரை ஏ டீம் வெர்சஸ் முப்பிலிப்பட்டி. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதாவது நம்ம A2Z ஏ டீம் இருக்குல்ல, ஏ டீம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பிலிப்பட்டி டீம் கூட ரொம்பவே நல்லா தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் ஸ்கோர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட் லீடில் தான் போயிட்டே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து வரக்கூடிய டிஃபென்ஸ் பண்ண ஒரே தப்புனால இவங்க அடிச்சு விட்டு அவங்க அப்படியே கேம் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அவங்க 5 பாயிண்ட் லீடில் போகிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 1 மினிட் கொடுக்குறாங்க. அப்போயும் நம்ம பிளேயர்ஸ் நல்லா ஆடி 2 பாயிண்ட் லீடில் நம்ம இருக்கிறோம். லாஸ்ட் ரைடு வராங்க, நம்ம 2 பாயிண்ட் லீடில் இருக்கிறோம். நம்ம பிளேயர் ஒருத்தர் போய் அங்கேருந்து வரக்கூடிய ரைடரை சும்மா தள்ளி விட்டுருந்தாலே போதும், மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிச்சிருப்போம். ஆனால் இந்த பிளேயர் அதை பண்ணாமல் என்ன பண்ணுறாருனா ஃப்ரீயாக விட்டார். அதனால் டிஃபென்ஸ் அடித்தாங்க, 2 பாயிண்ட் போச்சு. 2 பாயிண்ட் லீடில் நம்ம இருக்கிறப்ப டிஃபென்ஸ் அடித்து 2 பாயிண்ட் அங்கே போகுது. ஸோ மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டை பிரேக்கர் ஆகுது. டை பிரேக்கரில் அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து தோற்றுட்டோம். இப்படி தான் இந்த மேட்ச் தோற்றோம். மிகப்பெரிய தப்பு டிஃபென்ஸ் பண்ணதுனால மட்டுமே. அஃபென்ஸ் ரொம்பவே போராடி நல்லாவே ஸ்கோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தேவையில்லாமல் ஒரு நல்ல மேட்சை கை விட்டுட்டு வராங்க. அலத்தங்கரை ஏ டீம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பி டீமுக்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சுரேஷ் பிரதர்ஸ் வெர்சஸ் அலத்தங்கரை பி டீம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்லா தான் விளையாடினாங்க. சுரேஷ் பிரதர்ஸ் டீமும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணால், நம்ம டீமும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணால் ஈக்குவலாக தான் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர்ஸ் அஃபென்ஸு டைமிங்கில் போய் லாக் ஆக, அதே டைமிங்கில் டிஃபென்ஸு தப்பு பண்ண நல்ல ஒரு கேப்டன்ஷிப் இல்லை. உள்ளே இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி பேசி ஆடினாங்க அப்படின்னா அந்த மேட்ச் ஜெயிச்சிருப்போம். அது இல்லாதனாலே என்னமோ தெரில, இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேயர்ஸு கைவிட்டுட்டாங்க, தோற்றுட்டாங்க. இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா டீம் வந்து கொஞ்சம் நிறைய வந்திருந்ததுனால நாக் அவுட் ரவுண்டு தான் போட்டுருந்தாங்க. எங்களுக்கு 2 ரவுண்டுமே நாக் அவுட் தான். அதனால் ஏ டீமும் தோற்றுட்டோம், பி டீமும் தோற்றுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களை இன்வைட் பண்ணி இந்த டோர்னமெண்ட்டில் விளையாட வச்ச பழையப்பேட்டை கமிட்டி மெம்பர்ஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸுக்கும் நிறைய சொல்லிவிட்டு நாங்கள் இந்த ஊர்லேருந்து கிளம்பிட்டோம். இதே மாதிரி அடுத்த மேட்ச் போகிறப்ப அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.